புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரைடிங் கோஸ்ட் அப்படிங்கிற யூசர் வந்து S25 பற்றி, கேலக்ஸி S25 பற்றி யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஹாய் சிவா ப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ, ஐ எம் S25 யூசர், bought on February for 71K including charger. Here is my review. Display, I bought this phone for its compact size. Display colors are good, using it with max vivid. Feels very smooth with 120 Hz. Brightness is good, but sometimes adaptive brightness won't take it to the max possible output. One day rooftop pona brightness best vanduchi bro, but after taking some pictures brightness got dimmed and did not return back to the max output. So case sensor block பண்ணல, still under bright sunlight this happened. அது ஏன்னா டிவைஸ் ஹீட் ஆகுது, ப்ளஸ் கேமரா யூஸ் பண்ணும்போது டிவைஸ் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, இதோட கொடுமையாக இருந்தது நத்திங் ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது. நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் என்ன ஆகும்னா, இன்க்ளூடிங் ஐஃபோன் வந்து ஓரளவுக்கு முன்னெல்லாம் நான் 6S யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் கிளாஷ் ராயல் விளாண்டுட்டே போயிட்டு இருப்பாங்க அப்படியே ரோட்டில். சரியா, மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும், கிளாஷ் ராயல் விளாண்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் 4Gயில். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டிவைஸோட பிரைட்னஸ் அப்படியே டிம் ஆகிட்டே வருது. அப்போல்லாம் நமக்கு அது புரியல, சரியா, இனிஷியலாக. ஆனால் டிவைஸ் ஹீட் ஆகிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. பட் டிவைஸோட பிரைட்னஸ் வந்து அப்படியே டிம் ஆகிட்டே வருது. ஒரு கண்டிஷனில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியில் அவுட்டோரில் இல்லையா, நான் இங்கே அப்படியே வேல் சிக்னல் நோக்கி நடந்து போயிட்டே இருக்கேன். இப்படி பார்த்து தாங்க கார்டை இறக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு, சரியா, கேம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் என்னத்தை ஜெயிக்கிறது, அதை கண்ணுக்கே ஒன்றும் தெரியலையே, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ டிஸ்பிளேயே டர்ன் ஆஃப் ஆகிற அளவுக்கு ஆகும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் ஐஃபோன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. காம்படிஷனில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் வந்து கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் நல்லா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான, அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அப்போ உடனே டிஸ்பிளே பிரைட்னஸை ரொம்பவே டிம் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து தான் டிம் ஆகுது. மற்ற காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவாக சொன்னாலும் அது என்னமோ தெரியல, ஐஃபோனில் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிப்ளீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வந்திருக்கோம், எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. நான் நேம் மட்டும் மறந்துட்டேன். 5 வாட்டில் சார்ஜ் பண்ண அப்படி இருக்குது, இல்லாட்டி ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் பண்ண அப்படி இருக்குது, ப்ளஸ் அந்த 30 to 80 மெயின்டைன் பண்ண அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் வந்து 2 வருஷமாக டெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. முடிஞ்சால் நான் அந்த வீடியோட லிங்க்கை கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, நெக்லிஜிபிளாக இருக்குது. ஓவரால் டேட்டா வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸே இல்லைன்னு கிடையாது, நெக்லிஜிபிளாக இருக்குது. 30 to 80 மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. அது பேட்டரி ஹெல்த் ரொம்ப டிப்ளீட் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஹைலைட் என்னென்னா, என்ன பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் வேறு ஃபோனோட பேட்டரியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக அலாரம் வச்சு உட்காந்து பார்க்குறதுலாம் வந்து தட்டுப்புட்டுன்னு அடிச்ச மாதிரி போட்டோமா, அந்த மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி தான் இருக்குது. ஸோ எண்ட் ரிசல்ட் அவரும் அப்படி தான் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அவ்வளோ மெனக்கட்டு குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உருவாக்குறதுக்கு நான் ஜாலியாகவே ஃபோனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன ஃபாஸ்ட் சார்ஜர் வருதோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இவ்வளோ தான். ஸோ இதுக்கு பேட்டரி மாற்றணும்னா ஐஃபோனில் கஷ்டம் தான். ஐஃபோனில் பேட்டரி மாற்றினா 10,000 ரூபா கிட்ட கேட்பான், மனசாட்சியே இருக்காது. பட் இதுவே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் சைடில் வந்தீங்கன்னா 2000, 2500, 1500 இப்படிலாம் பேட்டரி கிடச்சிடும். அதை போட்டு அடிச்சு துவச்சு திரும்பி வந்து நீங்கள் பேட்டரி மாற்றி போயிட்டே இருக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒருக்க பேட்டரி மாற்றுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதே சமயம் நம்ம நண்பர்களே நிறைய பேர் எப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷத்தில் ஃபோனே மாற்றிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ கேர் எடுத்து பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலைக்கு இங்கே வேலை இல்லை, அதான் யதார்த்தம். ஸோ அதுக்குள்ளே வருவோம், ரைட். ஸோ பிரைட்னஸ்க்கு தான் ஒரு ரீசனு. டிவைஸ் ஹீட் ஆகுது, அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட வெல்பீயிங், டிவைஸோட வெல்பீயிங்காக அது வந்து டெம்பரேச்சரை ட்ராப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்பிளே பிரைட்னஸை கம்மி பண்ணுது. ஓகே, டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன் ப்ரோ. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீட் இஸ் குட் ஆஃப்டர் ரீரெஜிஸ்டரிங். ஓகே, இது வந்து ஒரு விஷயம். ஏன்னா அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் டெம்பர் கிளாஸ் போட்டு திரும்ப நீங்கள் ரீரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு தான். ஓகே, One UI. அனதர் ரீசன் ஐ ப்ரிஃபர்ட் திஸ் ஓவர் ஐஃபோன். அப்டேட்டட் டு One UI 8. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ப்ரோ. சாம்சங் வாலெட் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாப்டிக்ஸ் ஓகே. வித் குட் லாக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே பெஸ்ட் கஸ்டமைசேஷன். இதுக்கு தான் பூனே ஃபோன் ஆர்ட், வேறு யாரும் இல்லை, இந்த ஐஸ் யூனிவர்ஸ். என்னென்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல, என்ன சொல்ல வர நீ அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டோ ட்வீட் போட்டேன். என்னடா வளர்ற அப்படின்னு, அமாவாசை நீ தான் பேசுறியா அந்த மாதிரி இதை போட்டிருந்தேன். அது என்ன போட்டிருந்தாருன்னா, ஐஃபோன் வந்து சாம்சங்கை பீட் பண்ணிருச்சா கஸ்டமைசேஷனில். இல்லை எனக்கு புரியல, அது வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே அந்த ட்வீட்டே டெலிட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. சில சமயங்களில் அவரும் கொஞ்சம் கோளாராக தான் பேசிகிட்டு இருக்கார். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் கிளாரிட்டி இஸ் குட் பட் லவுட்னஸ் நாட் சஃபிஷியன்ட். ஈவன் மை ப்ரீவியஸ் Moto Edge 40 வாஸ் லவுடர். மோட்டோலலாம் டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி கத்தும் ப்ரோ. Edge 50 Neo அத்தனோண்டு ஃபோனு, செம்ம சவுண்டாக இருந்தது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 70K நாட் குட். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து 70,000 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு ஃபோனில் இப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் தான்.
ஆனால் இன்னொரு மேட்டரும் இருக்குது ப்ரோ. குட்டி ஃபோனில் நல்ல ஸ்பீக்கர் கொடுக்குறதுலாம் ரொம்ப கம்மியான பிராண்ட்ஸ் தான் ப்ரோ பண்ணுறாங்க. இவங்க அந்த குட்டி ஃபோன்லேயே ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியும் ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. இப்போ காம்படிஷன்லேருந்து மோட்டோ எட்ஜ் 50 நியோ வந்து நான் அப்படியே டப்புன்னு கொண்டு போயிட்டு S25 கூட கம்பேர் பண்ணேன்னு வைங்களேன், பண்ணக்கூடாது. சும்மா கம்பேர் பண்ணனா உள்ள சாம்சங் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு, அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து எட்ஜ் 50 நியோக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் என்ன ஆயிடுது, சில சமயங்கள் இந்த குட்டி ஃபோன்ஸில் பெரிய ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணுறதுக்கான இடம் இல்லாமல் போகுது. பட் அந்த 3.5 ஜாக் பற்றி நான் வரல, அதை டிஃபெண்ட் பண்ண நான் வரல, சத்தியமாக பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து நெட்வொர்க் அண்ட் கால்ஸ். ஜியோ நான் இருக்கிற ஏரியாவில் சம்டைம்ஸ் கால் பிரேக் ஆகும், மோஸ்ட்லி நோ ப்ராப்ளம். ஹீட் ஆனால் 5G to 4G போகும், இதுவும் வந்து காமன் ப்ரோ. இந்த தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூ வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ரேர்லி வென் யூசிங் ஹாட்ஸ்பாட் ஃபார் லாங் டைம், நாட் அ பிக் இஷ்யூ. டியூரிங் கால் ஸ்பீக்கர் போட்டு இயர்பீஸில் வச்சா பாட்டம் ஸ்பீக்கரில் மட்டும்தான் ஸ்விட்ச் ஆகிடும், விச் இஸ் நியூ டு மீ அண்ட் குட்டு, ஓவரால் குட்டு. பேட்டரி சர்ப்ரைசிங்லி குட் ஃபார் 4000 mAh ஃபோனு. 6 to 7 hours SOT வரும் ப்ரோ, டிபெண்டிங் ஆன் ஆப் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்றனால எனக்கு ஒரு நாள் முழுக்க அது வந்துடுது. டியூரிங் ஹாலிடேஸ் அலோன் ஐ ஹேவ் டு சார்ஜ் இட் அரௌண்ட் 5 to 6 PM. ஏன்னா காலையிலேருந்து போட்டு அடிச்சு துவச்சா அப்படி தான் இருக்கும். ஐ வில் சார்ஜ் இட் டு 100% டியூரிங் ஸ்லீப் டைம். ஐ ஹேட் த சார்ஜிங் ஸ்பீடு. ஆஸ் அ ப்ரீவியஸ் மோட்டோ ஃபோன் வந்து அது எட்ஜ் 40 யூஸ் பண்ணார் இல்லையா, 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்திருக்கு. ஸோ அதில் இருந்துட்டு இப்போ இங்கே வரும்போது ஐ நோ சார்ஜிங் வில் பி ஸ்லோ. S25 வந்து நான் வாங்கினது காம்பேக்ட் ஃபோனு அப்படிங்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். பட் ஐ தாட் இட்ஸ் ஓகே, பட் ஐ டோன்ட் லைக் இட். அட்லீஸ்ட் 45 watt சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். சாம்சங் ஃபீட்பேக்கில் போய் கொஞ்சம் திட்டி விட்டேன். 70Kல வந்து ஒரு 45 watt கூட கொடுக்குறதுலாம் எப்படி, அதுவும் சார்ஜர் தான் கொடுக்க மாட்டீங்க, சார்ஜர் தான் கொடுக்க மாட்டீங்க, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸாக கொடுத்து தொலைங்க, வி கன்சிடர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்னு ரிப்ளை போடுறான். ஆக்சுவலாக ஹைலைட் என்னென்னா ஃபோல்டுக்கே 25 watt தான் நினைக்கிறேன். அது அப்படி தான். பர்ஃபார்மன்ஸ் ஃபோல்டில் வந்து ஆனால் அகைன் இந்த தெர்மல் இஷ்யூ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் உள்ள எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்க ஏன் 45 watt போல, இல்லாட்டி அதுக்கு மேலே ஏன் போல அப்படின்னா இதெல்லாமே தான் பாயிண்ட்டாக இருக்கணும். பட் 25 watt தான் நிறைய ஃபோனில் அவன் கொடுத்துட்டு தெரியிறான். இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுவான் நம்மளை. அப்படி தான் பர்ஃபார்மன்ஸு. நாட் அ கேமர், குட் ஃபார் டெய்லி டாஸ்க்கு. ஸ்லோ road.ioவா, இட்ஸ் அ சிம்பிள் வெப்சைட் கார் ரேசிங்கு. கேமு கிராஃபிக்ஸ் அல்ட்ராவாக வச்சு ப்ளே பண்ணேன். 2 minutes கேமராவுக்கு சுற்றி பாய்லர் மாதிரி ஆகிடுச்சு. நாட் அ கேமர், ஸோ நோ ப்ராப்ளம். கேமரா ஷட்டர் ஸ்பீடு அசால்ட்டாக எடுக்கிறான், குவிக் ஷாட்ஸ் எடுக்க நல்லா இருக்குது. கேமரா ஓவராலாக இப்போ குட்டு, சேச்சுரேட்டட், பட் ஐ லைக் இட், ஸோ பெஸ்ட்டு ஃபார் மீ. என்ன ஒரு 7 PM மேலே தான் கொஞ்சம் ஆயில் பெயிண்ட் மாதிரி இருக்கும். அது லோ லைட்டில் வந்து அது குட்டி சென்சார் இல்லையா, ஸோ இவ்வளோ நாளாக அதை வச்சு ஒப்பேற்றினதே பெரிய விஷயம். இன்னும் அந்த சென்சாரே வச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட போகிறான்னு தெரியல. S26க்கும் அதே தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் வெரி ஸ்மூத்து, குட் அப்கிரேட் ஃப்ரம் மோட்டோ எட்ஜ் 40 எக்ஸப்ட் சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் ஸ்பீக்கர் லவுட்னஸ். ஐ ஹவ் டு செக் மை பாக்கெட் ஆஃபன் டு சி இஃப் த ஃபோன் இஸ் தேர் ஆர் நாட். இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. கார்த்தி ப்ரோ இருக்காரில்ல, அவரும் இதே தான் சொல்லுவார். பிக்சல் 5 யூஸ் பண்ணும்போது பாக்கெட்டில் ஃபோன் இருக்கானே தெரியாது ப்ரோ, ரிங்கி கேஸ் போட்டிருந்ததுக்கு அப்பவும் கூட பாக்கெட்டில் ஃபோன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சில ஃபோன்ஸ் வந்து சீரியஸாகவே மாஸ் தான் இந்த ஆஸ்பெக்டில். எப்போ டிஸ்பிளேல கோடு போட போகிறான்னு தான் தெரில, ஆனால் வாங்கினதுக்கப்புறமா தான் S23ல் கோடு வர ஸ்டார்ட் ஆச்சுன்னு மெனி நியூஸ் அபவுட் லைன்ஸு. இது அப்போவும் தெரிஞ்சு வேறு பிராண்டு போயிருப்பேன். அக்டோபர் செக்யூரிட்டி அப்டேட்டு பண்ணாமல் வச்சுருக்கேன். 1A8லேயே ஸ்டே பண்ணிடலான்னு யோசிக்கிறேன் ப்ரோ. அப்படிலாம் ப்ரோ 3 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனை வந்ததுனாலும் சட்டையை பிடிச்சி நம்ம கேட்கலாம். அதுக்கு மேலேயும் ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் பண்ணணும். கோடு உள்ளதுக்கும் நம்மளுக்கும் பெரிய அளவில் சம்மந்தமே கிடையாது. பட் இவன் இப்படி தான் பண்ணி தொலைகிறான். கொஞ்சம் ஃபோனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்ததுன்னா, டென்ட்டெல்லாம் இருந்ததுன்னா வந்து என்ன பண்ணி தொலை மாட்டானா, அந்த டிஸ்பிளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி தர மாட்டானுங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓகே. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ஹாப்பி ப்ரோ. அடுத்து சத்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் சத்யநாராயணன், பீன் அ ஃபேன் ஆஃப் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் யுவர் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் கோவிட். I recently graduated engineering in VIT Chennai and got placed in a job and bought the iQOO 30 in my own earnings to experience the flagship SoC of Snapdragon for the first time on April 7th, 2025. My previous smartphone I used are mostly shared with my parents. Nokia 1100, Sony Ericsson K790i, Samsung GS8350 Carby 2, Samsung Galaxy Core, Lenovo K4 Note, அது எவனோ மார்க்கெட்டில் திருடிட்டான். சாம்சங் ஆன் 7 ப்ரோ, 2 J7 ப்ரைமு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். LG V30+, the first smartphone that was given to me for online classes. iPhone 12 mini exchanged to buy iQOO 13. Realme X7 Max, LG V30+ அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. S23 for my father, iQOO 13 இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். My family was like a Samsung கன்னி, பட் ரூல் பிரேக் பண்ணி அப்பா லெனோவோ K4 நோட்டு 2014 to 2015 டைமில் வாங்கினாங்க. அதையும் திருடிட்டு போயிட்டானுங்க. அகெயின் ஸ்விட்ச்டு டு சாம்சங். சாம்சங் J7 ப்ரைம்
வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. அப்புறமா எனக்கு பர்சனலாக சாம்சங்கோட டிஸ்பிளே தவிர எனக்கு வேறு எதுவுமே பிடிக்கல. அதுவும் ஃப்ளாக்ஷிப் சிப் இருந்தாலும் ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மூத்னஸ் அண்ட் அதர் சைனீஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோன் ஸ்மூத்னஸ். தோஸ் டேஸ் I used to compare Samsung with Mi Mix 2 and OnePlus of my neighbor Samsung felt inferior. Now I felt those were flagships and JSON Prime on my Samsung we used as budget focused. அப்போ ஆரம்பிச்ச டெக்கார் வந்தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. மை ஃபேமிலி சுச்சுவேஷன் இஸ் லைக் இஃப் ஐ வாண்ட் டு பை அ நான் சாம்சங் ஆர் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஐ நீட் டு கன்வின்ஸ் தம் அட்லீஸ்ட் தே ஒன்ட் கெட் கன்வின்ஸ்ட் பட் ஐ டென்ட் கேர். ஓகே, ஆனால் இப்பயும் கூட உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சாம்சங் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, ரைட்டு. iQOO 13 ரிவ்யூ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமிங் டு த பாயிண்ட், பாட் திஸ் ஸ்மார்ட் ஃபோன் ரீசென்ட்லி ஆஃப்டர் வாட்சிங் மெனி ரிவ்யூஸ் அண்ட் ஆல்சோ அக்னாலஜிங் த கான்ஸ். ஸோ இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கான் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் டிவைஸ் வாங்குறது. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வாங்குறேனே தவிர சும்மா நானும் 19 போன வகையில் ஏதோ கிடச்சிது அதனால் வாங்கினேன், இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 80 இருக்குன்னு சொன்னாங்க அதனால் வாங்கினேன், அப்படி இல்லாமல் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் பட் ஐ ப்ரிஃபர் பிகாஸ் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடட் இன் கோயம்புத்தூர் இஸ் பெஸ்ட். ஐ எம் அ பர்சன் ஹூ டோன்ட் ப்ரிஃபர் கேமரா ஆஸ் ப்ரியாரிட்டி for my smartphone, but I picked that all the camera in the phone I chose should be usable, neglecting camera like 2MP in the bokeh AI camera. அந்த ஜோக்கை தவிர வேறு எது இருந்தாலும் எனக்கு சந்தோஷங்கிறாரு. On paper and in some genuine reviews I could find that iQOO 13 camera were not bad, but it indeed downgraded from iQOO 12, but not to complain of, because as in reviews I noticed that iQOO 13 videography is excellent and it's true too. I will attach a sample down. ஆஹா, நம்மளால் இப்போ மெயிலில் போட்டது தான் இங்கேயும் போட்டிருக்காரு. வீடியோகிராஃபியில் ஸ்டெபிலைசேஷன் ஆசமாக இருக்குது. டீட்டெயில்ஸ் ஈவன் 1080p 60 fps ரொம்ப குட்டு. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு பர்ஃபார்ம் பெட்டர் இன் கேமரா டிபார்ட்மெண்ட்டு. லோ லைட் வீடியோகிராஃபியில் கொஞ்சம் டல்லு, பட் நாட் அ ப்ராப்ளம். ஃபோட்டோகிராஃபி சைடில் எனக்கு 50-50. ஆஃப்டர் டேக்கிங் அ ஃபோட்டோ ஏஐ ஃபோட்டோவில் வந்து ஒரு கபடி ஆடுது. அண்ட் ஃபோட்டோ கலர்ஸ், ஸ்கின் டோனு, ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் டர்ன்ஸ் இன்டு ஸ்மூதர். இஃப் அ ஹியூமன் சப்ஜெக்ட் இஸ் ஃபேர் ஸ்கின்ட், த ஏஐ ப்ராசஸிங் லுக்ஸ் குட் ஆன் இட். If he is a slightly black skinned, then the processing gives a powder shade max to the skin tone and photos become disaster. இது வந்து வேறு லெவல் பாயிண்ட்டு. அப்போ வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் கோளாராக மாறுறதுக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் கேமராக்கு 6 out of 10 கொடுப்பேன் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ரிவ்யூஸ் அண்ட் ஆன் பேப்பர் திஸ் ஃபோன் லுக்ஸ் குட் அண்ட் இட்ஸ் பீஸ்ட் டூ. பட் Techstation 365, a genuine reviewer and an extreme tester on smartphone and laptop, broke the matrix and found that iQOO 13 benchmark cheating AnTuTu to achieve highest benchmark by pushing the GPU clocks to 1100 MHz only in AnTuTu and does not throttle till 42 degrees Celsius, whereas in 3D Mark and in other games the iQOO 13 starts throttling when touching the 38 degrees Celsius, which makes the iQOO 13 to run cool by sacrificing performance. iQOO 13 is conservatively tuned, which I found out when I used to play games like Genshin Impact and COD Warzone in my friend's OnePlus 13 and Xiaomi 15. To my surprise, they perform better than the iQOO 13. Manavaratama pochi. And when I tested BGMI, it's night and day difference. Those phones did not give a stable frame rate in long hours of gaming, but iQOO 13 was stocked 120 FPS gaming in BGMI. Maybe this is due. Maybe it's not due to GPU intensive or 8 elite order minimum power than BGMI, but I could see OnePlus 13 and 15 could not maintain stable frame rate after 1 hour of gaming. The major positive I could say is the condition of the using the camera or gaming. iQOO 13 runs cool for 1 hour in the extreme use, only warm feel in the hand, so door goes off on the heat உங்களுக்கு வந்து goes off immediately. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கும் 8 out of 10 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பேட்ரி. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். iQOO வந்து நமக்கு கேமிங் சிப் இருக்குது, அந்த QT சிப்பு, அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ப்ளேட் பண்ணி அசால்ட்டாக வந்து ஜிபியூக்கு லோடு அதிகமாக்காமல் கூட பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கிறனால தான் லாங் ரனில் iQOO நல்லா பண்ண முடியுது. Okay, battery 6000 mAh silicon carbide battery, slim and weightless. I could feel that they have packed a massive battery in a daily where even the extreme gaming and camera usage I get SOT of 10 hours easily, ensuring that the display resolution is 1080p. If it is 2K, the SOT reduces to 7 to 8 hours, but anyways, battery wise it's a thumbs up. That they have optimized the new battery technology to max without making flaws at the starting stage, because as to my knowledge I think this was one of the phone that was first to use silicon carbide battery to a mass production when releasing in December 2024. Battery performance is excellent. For me, need to charge it once a day. That's it, which was a big leap for me from Realme X7 Max, where I used to charge 3 to 4 times per day. Battery 9 out of 10. Software and UI. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறதான்னு தெரில. It feels worst that Realme UI because than the Realme UI இல்லையா. FunTouch OS has some hidden
main options in accessibility and some animations are smoother than that of Realme UI. For accessing the settings, I need to scroll the notification bar twice in iQOO 13, whereas in Realme, it was right above. I can say some small day-to-day features are missing compared to Realme UI, but can manage, not a big deal. I am happy now as iQOO 13 user that they are announcing Origin OS is rolling out, which looks promising in Chinese version. Let's see என்ன குளறுபடி பண்ணுறாங்கன்னு. பட் குளறுபடி பண்ணுற மாதிரி தெரியல. பட் இப்போதைக்கு வந்து 5/10 கொடுத்துருக்காரு. பட் Origin OS நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் அதை லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. To add, when camera angle compared to the iPhone 12 mini, 12 mini had better HDR reproduction at clouds, sky, but packed richness and details. And my previous Android phone Realme X1 Max had an average camera, but it was okay since I used my father's 12 mini as my secondary device. When my father switched to S23 because he felt too restrictive in iOS, and I too felt the same. Could not sideload apps, mainly revanced YouTube. ஒரு வாட்டி ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், அதை ரீசெட் பண்ணுறதுக்குள்ளே என் உயிர் போச்சு. ஸோ ஐ ஹேட் டு எக்ஸ்சேஞ்ச் மை iPhone 12 mini for 16K and got iQOO 13 for 36K in an offline store. Anna, it's nice to be part of this genuine smartphone community that likes to explore the perspective of every user, thoughts of all the smartphones. Let's build it together, become stronger to question the smartphone companies so we can get innovative, usable and best value for money smartphones in the future. I have attached camera samples in the mail that was sent on October 16 under iQOO 13 user review with comparing Realme X1 Max and iPhone 12 mini and iQOO 13. Thank you. Thanks bro. நானும் மெயிலேருந்து தூக்கிடுவேன். ரைட்டா, எனக்கும் கஷ்டமாக இருக்காது, நானும் ஈஸியாக தூக்கிடுறேன். வேறு லெவல் ப்ரோ. ஸோ iQOO 13 ஒரு பக்கம், S25 ஒரு பக்கம். ஸோ வேறு லெவல் 2 டிவைஸ், ரெண்டுமே வேறு மாதிரியான டிவைஸு. ஒன்று வந்து காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்னு சொல்ல முடியாது, சாம்சங்கில் ஃப்ளாக்ஷிப்னு அல்ட்ரா தானே, ஆனாலும் நல்ல ஃபோன் தான். ஸோ S25 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் iQOO 13, அது வந்து iQOOட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ரைட்டுங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நீங்களும் iQOO 13 வச்சிருக்கீங்கன்னா Origin OS வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்னும் ரிவாம்ப் ஆகும். என்ஜாய் பண்ண போகிறீங்க. பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.